வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்களோட கிராமத்தில் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பிள்ளையா கோயில், முத்தியங்கிட்டு பிள்ளையா கோயிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு எங்களோட வீட்டை யார் வந்தோன்னு சொன்னால், எங்களோட வயல்வேலிகள் எங்களோட வேலையில் போய்கொண்டே இருந்தது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற வன்னி விளக்கு அக்காவும் அண்ணாவும், அந்த சுஜி அக்காவும் அண்ணாவும் வந்திருந்தது. கத்திரிக்காய் வாங்குறதுக்காக வந்திருந்தது. அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி விடுவேன் பாருங்கோ. வயல்வேலிகள் நாற்று நடுறதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு எங்களோட வீட்டை வன்னி விளக்கு சுஜி அக்காவும் அண்ணாவும் வந்திருந்தவே. அவையில் வந்து கத்திரிக்காய் வாங்க வந்திருந்தவே. அவையிலே எங்களோட தோட்டத்தில் கத்திரிக்காய் பிடுங்கி எடுத்துக்கொண்டு போனவே. இலங்கையில் சமையல் காணொலிகள் வெளியிடுற இல்லை நோமல் வெளியிடுற யூடியூப் சேனல்காரிலே எங்களோட முத்தியங்கட்டு ஊரில் உள்ள வன்னி விளக்கு வீடியோ மட்டும்தான் எனக்கு உண்மையாகவே பிடிக்கும். அவையில் ஏன்னு சொன்னால் ஸ்டார்ட்லேருந்தே ஒரே மாதிரியாக பயணிக்கிறேன்டா வன்னி விளாக் வீடியோ தான். அதை விட என்னோடய காணொலிகளையே அண்ணா எடுத்து போட்டிருக்கிறார். இந்த டெரகோட்டா ஜுவல்லரி காணொலிகளை போட்டிருக்கிறேன். நான் யூடியூப் சேனல் தொடங்கி வீடியோ போட மாட்டேன். அப்போ அண்ணா ஏன் போடுற இல்லை தொடர்ந்து போட சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அவையிலையும் அனுப்பி வச்சுட்டு வயல் வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டு எல்லாமே நாங்கள் கலக்கி வச்சிருக்கிறோம். இனி விதைக்கிறது தான். இப்போ இங்கே வேறுங்க, இங்கே வேறுங்க எங்களோட தோட்டம் வயல் வந்து எப்படின்னு சொன்னால் படிமுறை மாதிரி தான். இப்போ கேரளா சிங்கள இடங்கள்ல எல்லாம் இருக்கும் தெரியுமா, படிமுறையான வயல் படிப்படியா அப்படித்தான். இங்கேருந்து உயரமாகி அங்கால போய் பள்ளமாகுது. எப்படி அதை பார்த்தீங்களா? சேறு கலங்கி எப்படி தெளிஞ்சு போயிருக்கண்டு. இனி விதைப்பு தான். இப்போ நாற்றை நடுவோம்ன்ட்டு யோசிக்கிறோம். நாற்று நட்டு போடுவோம்ன்ட்டு சொல்லித்தான் அதில் கலக்கி இருக்கிறோம். கொஞ்சம் விதைக்க போகிறோம். இப்போ கரும்பு வெட்டி வச்சு நாங்கள் இந்த முறை எங்களுக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் கரும்பு கிடைக்க இல்லை. எங்கள்கிட்ட இருந்த கரும்புமே கொஞ்சம் அழிஞ்சிட்டு. முந்தி இங்கே முத்தியங்கிட்ட பொறுத்தளவில் நல்ல கரும்பு இருந்தது. பிறகு இடையில் வந்து கரும்பு அழிஞ்சிட்டு இப்போ திருப்பி வச்சிருக்கிறோம் நாங்கள். நல்ல இனிப்பான செங்கரும்பு தான். இங்கே பாருங்க அப்படி இருக்காண்டு வைக்கிறோம். கரும்பு தோட்டம் செய்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? எங்களோட வீட்டு வேலி கறியோட வட்டு கத்திரிக்காய் நிற்குது. எங்களோட வீட்டில் கத்திரி மேலே தோட்டம் இருக்குது, கத்திரிக்காய் செடி. ஆனால் வட்டுக்காய் நிற்குது. ஏன்டா எனக்கு சரியான சளி குறையதே இல்லை. அப்போ வட்டு கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்ல மனசு சொன்னவே. அதோட வட்டு கத்திரிக்காய் கொடுங்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட மாட்டு பச்சு வேலி எங்களோட காணி இந்த தொங்கல் தான் நிற்கிது. அதுக்காக தான் போகிறோம். கொஞ்சம் பொழுது பட்டுட்டுது. இந்த இனி எடுத்து பிடுங்கி வச்சுட்டா இனி இப்படியே சமைச்சிடலாம்னு சொல்லி பிடுங்க போகிறோம். கத்தரிங்க காட்டுறேன் பாருங்க எப்படி நிற்கன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கடாத ஒரு கத்தரி எப்படி காய்ச்சிருக்குதாண்டு திடீரென்று தான் கண்டு நாங்கள் நம்மளோட காய்ச்சிருக்குதுண்டு நிறைய காய். இங்கே பார்த்தீங்களா, மேடம் ஃபுல்லாக காய் தான். இங்கே இப்படி இருக்கண்டு வட்டுக்காய் சரியா சளிக்கு நல்ல மேண்டு சொல்லி இருந்தவே. இதை வந்து கோழியாக கட்டியன்னு சொல்கிறதான் சித்த வைத்தியத்தில். வட்டுக்காயை இப்போ தங்கச்சி வெட்ட போகிறான். வெட்டடி இதை வந்து கத்தரி கோள் கொண்டு வந்து தான் வெட்டலாம். என்னடா மேடம் நிறைஞ்ச முள்ளா இருக்கு. இங்கே வட்டு கத்திரிக்காய் வந்து மேடம் நிறைஞ்ச முள்ளு பார்த்து பார்த்து தான் வெட்டணும். கீழே வெட்டி போட கூட குறுக்குவோம். பட்டுதான் சட்டி கீறுனா கூட கொதிக்கும் கை. அம்மா இப்போ எனக்கு முகத்தில் அடிச்சிருக்கணும். பார்த்தீங்களா, கீழையும் இருக்கு. நல்ல கீழையும் ஒரு தடியை கொண்டு வந்தால் சரிச்சு பிடிச்சிக்கலாம். அப்படி ஒரு தடியாலேண்டா வளைச்சி பிடிச்சி கொண்டு தண்டலாம். வேற ஒரு தடியில் காண். இங்கே பார்த்தீங்களா கை கிடக்கு, இங்கே கிடக்கு. இப்படி ஒரு தடியால் அப்படி பிடிச்சி கொண்டு வெட்டினா நல்ல காய் கிடக்கு. இங்கே இங்கே அப்படி தெரியுதா? உங்களோட மரம் இது வடமையா கீழே விழுந்துடும், காய்ச்சி கீழே விழுந்துடும். ஆனால் இந்த மரம் நிற்குது, கொஞ்சம் மணல் நிற்குது. அதால் தான் இப்படி நிற்குது. நான் பிடிக்கிறேன், நீ வெட்டு. இங்கே பிஞ்ச விடு கூட விடுவோம். இந்த இலையிலையுமே கஞ்சி காய்ச்சி குடிக்கலாமா சளிக்கு. இப்போ நீங்க இதுக்கு பக்கத்தில் இங்கே பாரு, இந்த கடிக்கு பக்கத்தில் நான் இதால் வந்து இங்கே ஆரம்பித்தேன்.
இங்கே பார்த்தீங்களா காய் எப்படி காயுண்டு மச்சான் ஃபுல்லாக காய் தான். ஒற்று மரத்து காய் எங்களுக்கு கறிக்கு காணும் போல. ஏதோ ஒரு நோய் வந்திருக்கேன் இந்த கத்திரிக்கும். ஆனால் ஒரு நாவல் முள்ளு பாருங்க இங்கே அப்படி இருக்கண்டு. அவனை முள்ளு பற்றினா கடுக்கும். இங்கே பெரிய காய் இந்த அங்கே 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 இங்கே படிக்கிற மாதிரி இந்த கத்திரிக்கோள் எப்படி முடியும் இங்கே வச்சு கொடுக்குறாங்க. இந்த முள்ளு செஞ்சு அப்படி கண்டாது பாய் இங்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இவ்வளோ காய் இப்படி நான் அடிக்கணும் முதல் இன்றைக்கு எங்களுக்கு ஒற்று மரத்து கத்திரிக்காய் ஏன்னா அதுவுமே நாங்கள் பிஞ்சு பிடுங்க இல்லை பிஞ்சு எல்லாம் விட்டுருக்கிறோம். ஒற்று மரத்து காய் தான் வட்டி இருக்கிறோம். இந்த இலையுமே அவிச்சு சூப்பு மாதிரி குடிச்சா இங்கே பாருங்க இவ்வளோ காய் உண்டு. ஒரு இருபது விட்டுருமா அல்லவான பதம். அதே மாதிரி இன்னொரு மரம் நிற்கிது பாருங்க. ஆனால் அதை நாங்கள் ஒரு நாளை தான் போகிறோம் கடைக்கு இவ்வளோ உங்களுக்கு கடைக்கு காணும். இது குட்டி மரம். இதுலேயும் காய் பாருங்க அவ்வளோ காய் உண்டு. நல்ல காய்கள் இந்த மரத்தில் நல்ல காய்கள் வந்துருக்கு. ஆனால் நாங்கள் கவனிக்காதால பழிச்சிட்டு இங்கே என்ன பழம் உண்டு எப்படி காய் உண்டு. இதில் காய் விட்டு முத்தல் மட்டும் விட்ட போகிறோம். ஆனால் இங்கே ஃபுல்லாக இருக்குது. இதில் எல்லாம் காய் கிடக்கு. எங்களுக்கு கறிக்கு காண முடியா நாங்கள் வெட்டிட்டு போகிறோம். இயற்கையான முறையில் இங்கே பாருங்க குளத்தை பாருங்க எப்படி ஒரு காட்சி உண்டு. இது நான் கொஞ்சம் வெளியே இருந்தால் வெளியாக இருந்து நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்க வெளியில் போயிருக்க காட்டு என்ன மாதிரி கொண்டு அழகான காட்சி. ஆனால் நிமிஷமாக அப்படியே பாருங்க குறைஞ்சிட்டு போகுது. திட்டப்பட்டு வந்து தெரியுது விடு லைட் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வெளியாகவே வட்ட கத்திரிக்காய் வெட்டி எடுத்துருப்போம். மெனி விளக் அண்ணாவும் சுஜியக்காவும் வந்தபடியாக கத்திரிக்காய் பிடுங்கிட்டு இருந்து கதைச்சு போக நிறைஞ்சிட்டு அதால் லேட் ஆகிட்டு இனி இருட்டுப்பட்டு தானே எங்கட வீட்டை வந்து ஓடி போகிறோம். மூச்சு வாங்குது. அம்மா வானம் மெலியுது தெரியுதா எப்படி ஒரு காட்சின்னு வேறாங்க என்ன மாதிரி இருக்க அழகான ஒரு காட்சி. அம்மாளே அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு வேறங்க குளம் எப்படி சூரியன் பேர் உள்ள குளத்துக்குள்ள பேர் சூரியன் எப்படி செவ்வானம் இவ்வளோ அழகான காட்சி நெஞ்சு. மாடுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும் பட்டிக்கு போய்கொண்டிருக்கணும். எப்படி காட்சி இங்கே கொஞ்சம் மாடுகள் வந்து கொண்டிருக்கணும். அப்படி இந்த நாள் இந்த அழகான காட்சியை காட்டுறதுக்கு சில பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே இந்த செவ்வானத்தை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காகவே கலைக்குது ஓடி வந்தது வந்திருக்கணும். அப்படியே வானமே சிகந்து போயிருந்தது. நான் வீட்டை நின்று பார்க்க சரியாக ஓடி வந்து வீடியோ எடுத்துருவோம்னு ஓடி வந்தேன். கொஞ்சம் உள்ளே போயிட்டார். முதல் நல்ல ஆகலுமே சிகந்து போயிருந்தது. எப்படி இருக்கண்டு எப்படி ஒரு அழகான ஆட்சி பார்த்தீங்களா. வட்டுக்காய் பிடுங்கிட்டு கொண்டே வீட்டை வைக்கிறேன். இப்படி எட்டிங்க மாதிரி கிடந்தது ஒரு சைட்டால் என்னென்னு பார்த்தா குழக்கட்டடிக்கால அப்போ விளங்கிடுச்சு. இது சூரியன் தான் மறையிறாருண்டு நல்ல காட்சியாக இருக்கும். அதை வீடியோ பண்ணுவோம்ட்டு ஓடி வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கொண்டிருக்கிறார். இருட்டு போயிட்டு நீ போயிடு அலங்கால ஒடிய பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் உள்ள குளத்துக்கு கட்டில மேலே நின்று எடுத்தாலுமே நல்லா இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள சூரியன் போகிற மாதிரி நல்லா இருந்திருக்கும்.